வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி பாஸ் ஆகுங்கிறதா உங்களோட முழு நோக்கமா இருக்கும். அதுக்கான ரோடு மேப்பை பர்ஃபெக்ட்டா நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தெளிவா பாருங்க. எப்படி நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகுறது, எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், உங்களுக்கு ஃப்ரீயா என்னென்ன கிடைக்கும், எல்லா விஷயத்தையும் தெளிவா அந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பிரீமியம் கண்டென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க போலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம. இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம்னு வச்சுக்கிறோங்களேன், எப்படி நம்ம படிச்சா பாஸ் ஆக முடியுங்கிறது முதல்ல நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஃபுல்லா ரோட் மேப்புங்கிறத பார்க்க போறோங்க. ஓகேங்களா? என்னென்ன எக்ஸாமுக்கு, எல்லா எக்ஸாமுக்குங்க. நீங்க ரயில்வே எடுத்துக்கிறங்க, எஸ்எஸ்சி எடுத்துக்கிறங்க, டிஎன்பிசி எடுத்துக்கிறங்க, எந்த எக்ஸாம் நீங்க படிச்சாலும் சரி, உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனுங்க. இப்போ நம்ம சொல்ல போற சப்ஜெக்ட் என்னன்னா மேக்ஸ் ரீசனிங்கை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். என்னென்ன மாதிரி நம்ம உதவ போறோம், என்னென்ன மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பெர்ஃபெக்ட்டா நான் சொல்ல போறேன். என்னுடைய ரோட் மேப்புங்க இது. நீங்க எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், எப்படி படிச்சா நீங்க எந்த எக்ஸாம் பாஸ் ஆக முடியும், எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்லுவேங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எப்படி நடத்துவீங்க எனக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்ம சேனல் வந்து என்னன்னா மைண்ட் வே மேக்ஸுங்க. இந்த சேனலில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம். இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கண்டென்ட் தான் கிடைக்கும். வேறு எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. இதில் வந்து உங்களுக்கு மெயின் கண்டென்ட் தான் கிடைக்கும். இப்போ டிஎன்பிசி படிக்கிற பாரத் சம்மு இந்த மாதிரி சம்ம எல்லாமே நான் வந்து இப்போ நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த கண்டென்ட் நீங்கள் ஒன் டைம் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வரப்போகுது. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத ஒரு வீடியோ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ வந்த பிறகு உங்களுக்கே தெளிவாக புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேட்க நினைச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபர் என்னென்ன எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல தான் நெக்ஸ்ட் பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வாங்க. இப்போ வந்து என்னன்னா நம்ம யூடியூப் சேனலில் எல்லாருமே வீடியோ கொடுக்குறாங்க, எல்லாருமே நோட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் தெளிவாக உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாரும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20 கணக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா 20 கணக்கு சொல்லி கொடுப்பாங்க அவங்களும். ஆனால் நீங்கள் அந்த கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க, போட்டுருவீங்க. அது நீங்கள் நோட்ஸும் எடுத்துருவீங்க. பாதி பேர் அந்த நோட்ஸை போய்ட்டு டிஜிட்டல் நோட்ஸ் நீங்கள் டெலகிராமில் யூஸும் பண்ணிடுவீங்க வாங்கி. ஆனால் என்ன பண்ணுவீங்க, அது யூஸே கிடையாது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா சொல்யூஷனுமே எனக்கு என்னென்ன பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் ஒரு ஆஸ்பிரண்டான ஒரு இடத்துல இருந்து நானும் வந்திருக்கிறேன். அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இல்லை இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக அதுக்கான சொல்யூஷன் வருங்க. படிக்கிறீங்க இப்போ ஜிடி எக்ஸாம் போயிட்டு இருக்குங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இருக்குது. அது எப்படி என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த வீடியோவில். இப்போ 2வது 3வது ஸ்டேஜ்லேயே இருக்கும். அதில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம வந்து என்னன்னா நம்ம ஒரு டெலகிராம் குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்க. அது என்ன டெலகிராம் குரூப்னா மைண்ட் வே மேக்ஸ் அஃபிஷியல்னு ஒரு டெலகிராம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஏன் ஜாயின் பண்ணுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேங்க. இது இல்லை எல்லாத்தையும் நோட்ஸை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்குறோங்கிறது 2வது விஷயங்க. நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கணுங்க. அதனால தான் இந்த டெலகிராம் குரூப்புங்கிறது ஜாயின் பண்ணுது. ஃபஸ்ட்டு விஷயம். அந்த குரூப்பில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபுல்லாக பிடிஎஃப் கிடைக்குங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் பிடிஎஃப் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? 2வது என்னன்னா ஹோம்ஒர்க் கொஸ்டின் உங்களுக்கு 100% கிடச்சிருங்க. நான் ஒரு டாபிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா அதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஹோம்ஒர்க் கொஸ்டின் கண்டிப்பாக கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் வருது, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது, அது எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இல்லை எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க, சிலபஸில் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் வந்துருங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிஒய்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும். இப்போ நான் எஸ்எஸ்சி ஜிடி படிச்சு போகிறேன்னா என்ன டாபிக் படிச்சு போகணும், ரயில்வே எக்ஸாம் போகிறேன்னா அதில் நான் என்ன படிச்சு போகணும், எல்லாமே நான் மேக்ஸ் ரீசனிங்க்கு மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஜிகேங்கிறதுக்கு என்கிட்ட சோர்ஸ் கிடையாது. வருங்காலத்தில் பண்ணுறதுன்னா பண்ணலாங்க. ஓகேங்களா? இப்போ மேக்ஸ் ரீசனுக்கு உங்களுக்கு 100% உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் அதில் 100% மார்க்கும் எடுக்க முடியும். குயிக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெட்டீரியலும் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு நினைக்கிறேன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை உங்களுக்கு ஆட் பண்ணி அதை நம்ம ஸ்பெஷலாக பண்ணலாங்க. இதை தாண்டி வந்தோன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா கால்குலேஷன் உங்களுக்கு டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்குங்க. இப்போ வருங்காலத்தில் வந்தோன்னா உங்களுக்கு கால்குலேஷன் ஸ்பீடாக போடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது எஸ்எஸ்சி ரயில்வே ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. கால்குலேஷன் டெஸ்ட்டுங்கிறது ஒரு நாளைக்கு 10 கணக்கு உங்களுக்கு ஒரு பேஜில் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு டெலகிராமில் இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துடுங்க. மைண்ட் வே மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் வந்துடும். ஓகேங்களா? இதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறதுங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க, ஸ்பெஷல் குரூப்புங்க. இந்த ஸ்பெஷல் குரூப் வந்து என்னென்னா நம்ம ஃபேமிலி குரூப்புங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கிறோங்க. இந்த குரூப்பில் என்னென்ன நான் பண்ணி போகிறேங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. அதுவும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிக்கிற எல்லாருமே எக்ஸாமுங்கிறது 5லேருந்து ஒரு 10 நாள் வரை, இல்லை 20 நாள் 30 நாள் வரை கூட நடக்கும். அப்போ என்ன ஆகுனா
உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியில இருந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்க வர உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. ஓகேங்களா? அந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து என்னன்னா என்னுடைய வேலை சூழ்நிலைனால என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் எனக்கு வீடியோ போடணும் தான் எனக்கு ரொம்ப, ஆனால் என்னால் போட முடியலை. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னது? ஒரே ஒரு நோக்கம் தான், உங்களை எல்லாத்தையும் வேலைக்கு போய்க்கிறது தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வீடியோ போடலைன்னாலும் ஆனால் உங்களுக்கு அந்த கொஸ்டின் என்னால் கொடுக்க முடியும். அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் இந்த குரூப்பில் தான் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. ஓகேங்களா? அஃபிஷியலில் கொடுத்தனா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறக்காண்டி தான் அதுக்கு தனியாகவே ஒரு குரூப் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணலாங்கிற தெளிவாக சொன்னேன். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு அந்த கொஸ்டின் எல்லாமே வரும். அது நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி இப்போ உள்ள எக்ஸாம் எடுத்துக்கிறங்க, இல்லை என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வரப்போகுது அந்த எக்ஸாம் எடுத்துக்கிறங்க, நீங்கள் குரூப் டி வரப்போகுது அதை எடுத்துக்கோங்க. எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு தெளிவாக வருங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கொஸ்டின், எப்படி கொஸ்டின் நான் சொல்கிறேங்கிறது, எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகேங்க. அதை தாண்டி என்ன நடக்கும்னா தெளிவாக கேட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து என்னன்னா டிஸ்கஸ் பண்ணலாங்க ஃபுல்லாக. எப்படின்னா நீங்கள் கொஸ்டின் போடுவீங்க, அந்த கொஸ்டின் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் தம்பியோ இல்லை உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் அண்ணனோ யாரோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ரிப்ளை கொடுத்து உங்களுக்கு அதை புரிய வைப்பாங்க. இல்லை அவங்க கொடுக்குற ரிப்ளை பெருசாக இருக்குன்னா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா நீங்கள் ஷார்ட் மெத்தடில் சொல்லுங்கள். அப்படி ஷார்ட் மெத்தட் யாருக்குமே தெரியலைன்னா நான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ஷார்ட் மெத்தட் ஏன்னா தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த ஷார்ட் மெத்தட் நான் பெர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு விஷயங்க. இன்னொன்று, நான் யூடியூப்பில் நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அதே விஷயத்த நான் டெலகிராம்லேயே சொல்லுவேன். ஒரு பேப்பரில் நான் எழுதிட்டு போட்டோ எடுத்து அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு நான் கீழே போட்டுருவேன். போட்டு நீங்கள் அப்போவும் நீங்கள் கற்றுக்கலாம். பெர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாங்க இந்த இடத்துல, நீங்கள் எதுவும் தப்பான மெசேஜ் யாருமே பண்ணாதீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆம்பளை பசங்கள் இருப்பீங்க, பொண்ணுகள் இருப்பாங்க. நீங்கள் ஒரு தப்பான மெசேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப அப்செட் ஆவாங்க. அதனால தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். தப்பான ஒரு மெசேஜை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. யாரும் பண்ணாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், நீங்கள் எந்த டவுட் எந்த டைம் வேணால் கேட்கலாம். அன்னைக்கு நீங்கள் கேட்குற டவுட்டை அன்னைக்கு நான் கிளியர் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு உங்களை நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. என்னென்ன நீங்கள் டவுட் கேட்டிருக்கீங்க, எப்படி கேட்டிருக்கீங்க, அதுக்கு யார் ஆன்சர் பண்ணியிருக்கா, அதுக்கு லாங் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்டாக போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக அந்த இடத்துல பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுப்பேங்கிறது. இப்போ எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட் நீங்களே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய யூடியூப் சேனலில் வர எல்லாமே A to Z கான்செப்டில் இருக்குங்க. இப்போ பார் கணக்கு நான் போட்டிருக்கிறேன், இல்லை இன்இக்வாலிட்டின்னு போட்டிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பாருங்கள், எல்லா கான்செப்ட்டுமே அதில் வந்து வந்திருக்கும். ஒரு கான்செப்டோட மிஸ் ஆயிருக்காது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோவாக இருக்கும். தெரியுங்களா? தெரியும் தானே உங்களுக்கு? அதனால ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதனால உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் அப்டேட் நான் பண்ணுறேங்க. இப்போ நான் வீடியோ போட முடியாதனால தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பரான ஒரு இடங்க. இதே நீங்கள் வந்து விளையாட்டுக்கு நீங்கள் வந்து போர் அடிக்குது அப்படி இப்படி நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து குரூப்பில் நீங்கள் எந்த மெசேஜ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் மைண்ட் மேக்ஸ் டவுட் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த குரூப்பு வந்துடுங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு என்னென்ன மாதிரின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஆனால் மேலே வர்றது வந்து எப்படின்னா மைண்ட் மேக்ஸ் ஃபேமிலி குரூப் தான் வந்திருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிமாண்டான இன்ஸ்டாகிராமுங்க. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுங்கன்றீங்க எல்லாருமே. அதில் நான் வந்து என்னென்னா எப்படி நான் பெஸ்ட்டாக போடணுங்கிறத நான் தெளிவாக யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? எப்படின்னா நீங்கள் யாராச்சும் வேலைக்கு போகிறீங்க, இல்லை யாராச்சும் ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஜோனாக இருக்குங்க. எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்படின்னா குயிக்காக வந்தோன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு குயிக்காக வந்தோன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா டெய்லி மோட்டிவேஷன் ஷார்ட் லேர்னிங் வந்தோன்னா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னன்னா ஷார்ட் ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு பர்ஃபெக்டாக டெய்லி கிடைக்கும். ஒன்று கண்டிப்பாக கிடைச்சிடும். அதிகபட்சம் 2-3 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷத்தில் ஒரு கான்செப்டை இந்த கொஸ்டின் இப்படி வரும், இந்த கொஸ்டின் இப்படி வரும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல நான் வந்து ட்ரை பண்ணுவேங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் நியூஸ், இன்ஸ்டன்ட் அப்டேட், ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் அப்டேட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தையும் இதில் அப்டேட் பண்ணலான்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போல் குஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து டெய்லி வந்து போல் குஸ் ஒரு கொஸ்டின் கேட்கறது, ஒரு இதை மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாம் கொடுக்கும். அடுத்து வந்து மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை பூஸ்ட் பண்ண உதவும். இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் போய்ட்டு இதே காரணமாக வச்சு நீங்கள் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணி போய்ட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் உள்ள போகிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 90% யூடியூப்பில் தாங்க வரும். 10% வேணால் உங்களுக்கு வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ரீல்ஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ் பண்ணலையா நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணாதீங்க. அது பர்ஃபெக்டான ஒரு ஐடியாங்க.
டைம் இல்லாதவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துன்னா குயிக் ரிவிஷன் காண்டி தான் இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம ட்ரிக்ஸ் போடுறது, வேறு எந்த காரணமும் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அதனால் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணலையா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாதுங்க. புரிஞ்சிச்சா? நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இதாங்க நம்ம QR கோடு. அப்படி இல்லைன்னா மைண்ட் மேக்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம சேனலில் வந்துடும். அதில் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய ராஜாங்க, நம்மளுடைய கிங். இப்போ இதில் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம் யூடியூப்பில் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லெவலுக்கானதை நான் சொல்ல போகிறேங்க. தெளிவாக பார்த்துக்கிறேங்க. நம்ம மைண்ட் வேக்ஸ் யூடியூப் சேனலில் வந்தோன்னா இப்போ நம்ம SSC GD ஸ்டூடெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ SSC GD ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாம் நான் போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்தோன்னா நான் குரூப் டிக்கு, ரயில்வே குரூப் டிக்கு வந்தோன்னா நம்ம வந்தோன்னா இப்போ கிளாஸ் போடலான்னு இருக்கோங்க. அதுவும் எப்படின்னா சாப்டர் வைஸாக போடலான்னு நான் இருக்கேன். ஆனால் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் என்னென்ன எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்தோன்னா உங்களுக்கு நான் அதுக்கு ஏதாப்புல நான் வீடியோ போடுவேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்க. அதுக்கடுத்து தான் அடுத்து எல்லாமே, என்னுடைய பிளான் எல்லாமே. ஓகேங்களா? அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்னென்ன எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கேற்றாப்புல நம்ம பிளானிங்கிறத மாற்றிக்கலாம். உங்களுக்கு 100% ஃப்ரீங்க. ஓகேங்களா? நம்மகிட்ட வந்து ஏதோ ஒரு ஆப் இருக்குது, ஆப்பை நம்ம டெவலப் பண்ணுறோம், எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. 100% யூடியூப் உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரே நோக்கம் தான் நம்மளுடைய இது. யூடியூப்பில் என்னென்ன கிடைக்குங்க தெளிவாக சொல்கிறேன். ஃபுல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ங்க. எப்படி பண்ணணுங்கிறது A to Z உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டெய்லி வந்து என்னென்னா கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு தெரியுதுன்னா, நான் ஸ்பீடாக போகிறேன், இல்லை வந்து என்னென்னா நீங்கள் வேகமாக பேசுகிறீங்க, நீங்கள் ஃபுல்லாக கான்செப்ட் சொல்ல மாட்டீங்க, இல்லை தமிழில் பேச மாட்டீங்க, ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க, இல்லை இங்கிலீஷில் நீங்கள் பேச மாட்டீங்க, தமிழில் மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலுமே நீங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து என்னென்னா SSC, ரயில்வே, TNPSC, TNSRB எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா மேக்ஸ், ரீசனிங்க்கு உங்களுக்கு வந்து 100% மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுங்க. ஓகேங்களா? நீங்கள் நினைக்க முடியாத ட்ரிக்ஸு, அடுத்து நீங்கள் நினைக்க முடியாத ஒரு ஷார்ட்கட்டு எல்லாமே இருக்குங்க இந்த இடத்துல. நீங்களே உங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்னா நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? தெளிவாக தெரிஞ்சுங்க. வீக்லி டெஸ்ட், ப்ராக்டிஸ் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. டெய்லி வந்து கொஸ்டின் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறதா இருக்கட்டும், அது எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினோ உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துருங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியல, யாராச்சும் ஒருத்தவங்க ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அதுக்கு ரீல்ஸும் வந்துருங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரை நம்ம கவர் பண்ணுவோம். ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தேவைன்னா அந்த கான்செப்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட்டும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம காலாண்டுக்கு வந்து நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே எத்தனை டைப் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த இடத்துல 10 டைப் இருக்குது. இந்த 10 கொஸ்டின் இப்படி தான் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்கும், டைப் 1 இந்த இருக்குது, இந்த மாதிரி டைப் 2, டைப் 3 இந்த மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு PPT ரெடி பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அந்த இடத்துல கிளாஸ் நம்ம எடுப்பாங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் காசு கட்டி நீங்கள் போய் கற்றுக்கிற இடத்த விட உங்களுக்கு ப்ரீமியம் கண்டென்ட், உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயாகவும் உங்களுக்கு சூப்பராகவும் கிடைக்குங்க. அது உங்களுக்கு புரிகிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃபீல் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் தேவை, உங்களுக்கு அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சீரியஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா யூடியூப் கிளாஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் TNPSCயோ நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நம்மகிட்ட கேளுங்க. உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் கூட உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு கவர் பண்ணிடலாங்க. இப்போதைக்கு இதுக்கடுத்து நம்ம குரூப் டிக்கு பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் பிளானுங்கிறது என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுடைய என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற பிளான் கூட மாற வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் போடுற எந்த வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அந்த தமிழ்லேயே நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருப்பேன். ஓகே, SSC GD நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இல்லை NTPCயை ஃபோக்கஸ் பண்ணுறேன், இல்லைன்னா உங்களுக்கு குரூப் டியை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா நான் தெளிவாக நான் போட்டிருப்பேன். இல்லைன்னா நான் தமிழில் வந்து SSC, ரயில்வே, TNPSC, TNSRB இப்படின்னு 4மே போடுறேன்னா அது எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா? அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் படிங்க, ஆனால் அதில் மேக்ஸ், ரீசனிங் எல்லாருக்குமே காமன் தாங்க. அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம சேனலுங்க. இன்ஸ்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்தோன்னா அப்டேட் கிடைக்குங்க. டெலகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் மிஸ்ஸே ஆகாதுங்க. தெளிவாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே கிடைச்சிடும். யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகிறத பக்காவாக நீங்கள் தடுக்கலாங்க. ஓகேங்களா? அதனால தான் இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த ஸ்டேபிளான ஒரு சிஸ்டத்தை, அந்த சிஸ்டத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறத ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் எல்லாமே இதுங்க. இது வந்து ஒரு சேனல் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி. சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஃபேமிலிங்க. ஒரு சக்ஸஸ் சிஸ்டமாக நம்ம இந்த யூடியூப் சேனல் இந்த சிஸ்டத்தை நம்ம கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி
நீங்கள் இப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது மேக்ஸ் ரீசனிங் ஏதாச்சும் உங்களுக்கு பயம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயப்படுற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்து அதுலேருந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை மாற்றுறதுங்கிறது என்னுடைய கடமை. அதை நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். ஓகேங்களா? டெய்லி நீங்கள் வந்து ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் நீங்கள் கொடுங்க, பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலையா, நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம போகும்போது உங்களுக்கு தேவையானது டிஎன்பிசி கொஸ்டினாக இருக்கலாம், நான் குரூப் டி கொஸ்டினை போட்டுட்ருப்பேன். உங்களுக்கு தேவையானது எஸ்எஸ்சி கொஸ்டினாக இருக்கலாம், நான் போய்ட்டு டிஎன்பிசி கொஸ்டினை போட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள், உங்களை வச்சு தான் நான். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், அதை நான் பர்ஃபெக்டாக நான் கொடுக்குறத நான் முயற்சி பண்ணேன். தெளிவாக உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிட்டேன். எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னன்னா 3-4 டாபிக் இருக்குங்க. ஒன்று வந்துன்னா காலாண்டர் இருக்குது, இன்னொன்று வந்துன்னா போட்டன் ஸ்டீம் இருக்குது, அடுத்து வந்துன்னா உங்களுக்கு வந்து சிலாஜி சம் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த கணக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒன்று உங்களுக்கு கொடுத்து பர்ஃபெக்டாக ஆக்கி விட்டுலாம். எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு படிச்சிடலாம். ஓகேங்களா? இனிமேல் உங்களுக்கு கொஸ்டினுங்கிறது நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம ஃபேமிலி குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு அப்டேட் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு இன்னையிலேருந்து இல்லை, இன்னைக்கு நைட்லேருந்தே உங்களுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடியும் தான் குடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இதுவரை எஸ்எஸ்சி ஜிடியில் எவ்வளோ எக்ஸாம் நடந்திருக்குது? ஒரு 5 நாள் எக்ஸாம் நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்மளுக்கு எம்டிஎஸ், அதுக்கடுத்து சிஹெச்எஸ்எல் எல்லா கொஸ்டின் நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண வரோம்னா டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.